ஆப் ஓபன் பண்ணா பார்த்த உடனே ஆர்டர் ரிசீவ்டுன்னு போட்டிருக்கான். என்னடா இது, எங்களுக்கு காலும் வரல சொல்றாங்க. ரிட்டர்ன் வரதுக்கு எதுக்கு 2 மாசம்? இன்னும் கைக்கே பொருள் வரல, ஆனா முதல் மாசம் இஎம்ஐ போயிடுச்சு. இது அமேசான்லயும் பில்லிங் வயலேஷன்ல வரும். ப்ராப்ளம்ஸுங்க ஆக்சுவலி ஐ அவாய்ட்ஸுங்க. ஆனால் சொன்னால் ஒரு பையனும் நம்ப மாட்டான். ப்ராப்ளம்ஸ் லைக்ஸ் மீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அமேசான் அடிக்கணும்னு பண்ண வீடியோ கிடையாது. யாரை பற்றி ஏதாவது பேசுனேன் அப்படிதான்டா பேசுவேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்ன பஞ்சாயத்து ஏதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும். அமேசான் உன்னை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்லல. கேஸு கொடுத்துறாரு, என் காசை போட்டு திருப்பி கொடுத்துரு, அது போதும் எனக்கு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் பாக்குறீங்க காசு வருதா இல்ல கேஸ் வருதான்னு சொல்லி. என்ன வருதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் வந்து பண்ண ஒரு வீடியோ போடுறீங்க. சோ நீ என்ன பஞ்சாயத்தாச்சுன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000-50,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஆர்டர் பண்ண போறோம் அமேசான்ல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அமேசான்ல வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்திருக்கேங்க. ஒரு பொருள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு ஆர்டர் பண்ணது கிடையாது. நம்மளோட வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது வரைக்கும் ₹1 கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் இருந்து நம்ம பொருள் ஆர்டரே பண்ணது கிடையாது. காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு பொருள் வராதுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொருள் வராது. அதனால தான் வந்து பார்த்தா நான் வெளியே ஆர்டர் போட்டு வெளியே வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் பைக் ஓட்டிட்டு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராங்களான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க பொருள். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் பக்கம் வருதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட ஸ்டாண்ட் உடைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நம்மளோட கோப்ரோட மவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த 2 விதமான சார்ஜர் கேபிள்ஸுங்க USB to C. ஸோ வந்து ரெண்டுமே நல்ல ரேட்டிங் போட்டிருந்தாங்க, ரேட்டு கம்மியாக. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி ரெண்டுலையுமே போட்டு பார்ப்போமே. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எது நல்ல லைஃப் லாங் லாஸ்டிங்காக வருதோ அதையே யூஸ் பண்ணிக்கலாமே. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பான். அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் இது பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. இதுலயே அட்வான்ஸ்டு மாடல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ அதுல இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் இதுதான். இது கிட்டத்தட்ட 4,500 ரூபாய் வருது. அண்ட் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமா வாங்கியிருக்காங்க. இதுல நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கரமான ரேட்டிங் தான். அதுக்கப்புறம் பஞ்சர் கிட்டுங்க, கிட்டத்தட்ட ₹300 பஞ்சர் கிட் எல்லாமே வருது. கிட்டத்தட்ட எவ்வளோ பீசஸ் 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 10 பீசஸ் வருது. அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சர் இது உள்ள போடுறது, வெளியே எடுக்கிறது, கட்டிங் பிளேயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நம்ம பஞ்சர் போட்டோம் இல்லைங்க, 2 பஞ்சர் போட்டோம் ₹400 வாங்கினாங்க நம்ம கிட்ட. பட் இது செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹300 தான். எனக்கு மனசே கேட்கல. நம்ம நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு போகிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப்புங்க. அதுக்கப்புறம் காத்தடிக்க இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்கிறதுக்காக திங்ஸுங்க. ஸோ இது நல்லா காம்பாக்டபுளாக இருக்கும். இந்த 11 திங்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன இதுக்குள்ளேயே அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கட்டர் மிஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க டிடிஎஃப். ஸோ வந்து இந்த கட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஃபுல்லாமே புல் வெட்டுருக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அம்மா கேட்டிருக்காங்க தோட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் வாங்கி தரேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டத்துக்குள்ளே பூரை பார்க்குறேன். ஸோ தோட்டம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, வாய்ப்பில்லை ராஜா. அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய ஷூஸ் இருக்கு. அந்த ஷூஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப். அதுக்கப்புறம் கோப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா vlog பண்ணும்போது ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் சொல்லுறதுங்க. கோப்ரோலயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவான லைட்ஸ் இருக்கு. பட் இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். பட் இது செம்ம ப்ராடக்ட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போடுறேன். ஸோ வந்து இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேங்க, யூடியூப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி விடுறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் சேர்த்து 34,835 ரூபாய் வருது டிடிஎஃப். வந்து இதை ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ டிடிஎஃப் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பொருள் வரும்போது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரும்போது காட்டுறேன். வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. வீட்டுக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் வந்துட்டா கூட சந்தோஷம் தான். பட் ரோடு வரைக்கும் வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ வந்து பார்ப்போம். 3 days later. டிடிஎஃப் ஆர்டர் பண்ண நாள்லேருந்து கால்குலேட் பண்ணால் இது Day 3ங்க. ஆர்டர் வந்து இன்னைக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லி காலையில் போட்டுருந்துச்சு. நானும் எப்போ ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. சரி அது உங்ககிட்ட சொல்லிடலாமே, இன்னைக்கு ஆர்டர் வந்துடும் சொல்லியிருக்காங்க, நைட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஓப்பன் பண்ணால் பார்த்த உடனே ஆர்டர் ரிசீவ்டுன்னு போட்டிருக்கான். என்னடா இது, எங்களுக்கு காலும் வரல, ஆர்டர் ரிசீவ்டுன்னு போட்டிருக்காங்க. 40,000 ரூபாய் இப்போ பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. ஸோ வந்து இந்த வாட்டர் வாஷ் மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டுன்னு இருக்கா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க அந்த கட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எ ப்ராப்ளம் அக்யூர்டுன்னு வந்திருக்கு. ஏழை இப்படி பண்றியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. Unfortunately, a problem occurred during shipping. If you have not receiving your package by 4 April, please check your orders for an update. We are sorry for the inconvenience.
என்னடா சொன்னேன்? அக்கோர்டு. இப்போ அதுதான் உனக்கு பிரச்சனை. 40,000 பொருள் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ 40,000 ரூபாய்க்கு கேன்சல் ஆச்சுன்னா அந்த 40,000க்கு எக்ஸ்ட்ராவா என்ன காசு கட்ட சொல்லுவான். இஎம்ஐ தானே அமேசான் பே லெட்டர்ல வாங்கியிருக்கேன். அது ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு டைம் தண்டனை கட்டியிருக்கேன். சரி, இது ஒரு ப்ராப்ளம் அக்யூர்ட். எல்லாமே ப்ராப்ளம்டா. அந்த பஞ்சர் போடுறது என் ப்ராப்ளம் அக்யூர்டுன்னு வந்திருக்கு. என் ஒய்ஃபுக்கு வாட்ச் கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுவும் 4ஆம் தேதி வாங்கிக்கோன்னு சொல்லி வந்திருக்கு. யுவர் ரீப்ளேஸ்மெண்ட் ஹேஸ் பீன் ஆர்டர்டா. நான் எப்படா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தேன்? யூ already requested a return of this item, replacement requested. நான் ஆர்டரும் வாங்கல, நான் ரீப்ளேஸ்மெண்ட்டும் போடல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா அமேசான் எனக்கு பிடிக்குங்க. இப்போ அவனை ஏதோ குறை சொல்ற மாதிரியோ இல்ல அவனை அடிக்கிற மாதிரியோ இல்ல இந்த வீடியோ. அவன் அப்படிதான் பண்றான். சரி, ஒரு பொருள் இப்படி ஆச்சுன்னா பரவாயில்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பொருள் 7 பொருள் பக்கம் வருது. 7 பொருளுமே இப்படி ஆச்சுன்னா என்ன சொல்றது? நான் மார்ச்ல ஆர்டர் பண்ணா மே 24ல வருது. மே 24 வரும்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல மேல ஷிப்பிங் சூன் வேற போட்டிருக்கானுங்க. இவன் பாரு ஜனவரியில வரும் போட்டிருக்கு. டெமோ அடுத்த வருஷம் ஜனவரி 1 என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்களா எல்லாரும்? we are unable to deliver your package. எதுவுமே ஆமா, எதுவுமே unable to deliver your package ன்னு வந்திருக்கு. ஒருவேளை நம்ம தோட்டத்தோட அட்ரஸ் பார்த்துட்டு அது பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டானுங்களா? அந்த அட்ரஸா போட்டீங்க? ஆமா, நம்ம தோட்டத்தோட அட்ரஸ் தான் போட்டேன். ஃபோன் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்களடா, நடுவில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்களடா. சப்போஸ் நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்து டெலிவரி பண்ண முடியலன்னா அவங்க நமக்கு கால் பண்ணணும்ல. சார் இந்த மாதிரி நடுவில் வந்து வாங்கி வரணும்னா இங்க லோக்கல் ஹப் வந்திருக்கு ஹப்புக்கெல்லாம் வந்திருக்கு. இங்க பாரு, arrived at மேட்டுப்பாளையம் அமேசான் ஃபெசிலிட்டி. லைவ் சாட் கேட்டு பார்ப்போமா? அந்த மாதிரி வெஸ்டான அமேசான் நமக்கு. அமேசான் வாடிக்கையாளர் சேவையை அழைத்தமைக்கு நன்றி. ஹலோ, வெரி குட் ஈவினிங் பிரதர். பிரதர், ஒரு 35,000 ரூபாய்க்கு பக்கம் பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதில் வந்து 7 ப்ராடக்ட் பக்கம் இன்னைக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 7 பொருளுமே இன்னைக்கு டெலிவரி ஆகல. அதில் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. பட் டேமேஜ்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டிருக்குன்னு சொல்லி வருது. ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஷிப்மெண்ட்ல வந்து டிஸ்பேச் ஆன மாதிரி வந்து காட்டுதுங்க. அது இல்லாம அந்த ப்ராடக்ட் வந்து ஃபைனல் டெலிவரி ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது ப்ராடக்ட் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால டெலிவரி டீம் சைட்ல இருந்து அந்த கார் ப்ரெஷர் வாஷருக்கு வந்து அவங்களே ரீப்ளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ரிமைனிங் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஹோல்டில் இருக்கு. ஸோ இதர் இப்போ செல்லரோட கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அவங்க பார்சல் சென்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதோட இந்த ப்ரெஷர் வாஷரும் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா, நான் அமேசான் பே லேட்டர்ல தான் பே பண்ணியிருக்கேன். இப்போ அது ரீஃபண்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சம்திங் இன்ட்ரெஸ்ட்டும் நான் கட்டுற மாதிரி இருக்கும்ல. அந்த பில் பேமெண்ட் டைம் லைனுக்குள்ள அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது பில்ல வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்கேஸ் அப்படி ஏதாவது ஆகலைன்னா கூட நீங்க அப்பீல் பண்ணலாம் அவங்களோட கேபிட்டல் ஃப்ளோட்டுக்கு வந்து ரீச் பண்ணி. சரி, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பில் ஜெனரேட் ஆயிருக்கு, அமௌண்ட் எப்ப ரீஃபண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடந்தா எப்படி அந்த வழியை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. சும்மாவே பொருள் ஆர்டர் பண்ணிட்டா இப்போ வந்துருமா, அப்போ வந்துருமா, நாளைக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெகுலரா ஆர்டர் பண்றவங்களுக்கு அது போயிடும். ஆனா எனக்கு போகவே போகாதுங்க. லட்சக்கணக்கில் பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து பார்த்தா எப்படா அந்த பொருள் வரும்னு சொல்லி இருக்கும். இன்னைக்கு ஆர்டர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 பொருள் 6 பொருள் வந்துடும் சொல்லி போட்டுருச்சு. ஒன்னொன்னா அன்பாக்ஸ் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி பாக்குற மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டேன். ஆனா இப்போ என்ன ஆகி போச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சாமா. மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சாமா. மேபி அப்படியும் ஆயிடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சப்போர்ட்ல சொல்றாங்க. ஆயிடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டர்ன் வரதுக்கு எதுக்கு 2 மாசம்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அவ்வளோ நாள் பண்ண மாட்டானுங்க. அப்படி பண்ணிட்டு 2 மாசத்துக்கு இஎம்ஐ வேற கட்டிடுவேன் நான் அந்த பொருளே வாங்காம. என்னங்க நான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கார் வாங்கினா 1.25 வருஷம் காரே இல்லாம இஎம்ஐ கட்டுறேன். அதாவது கார் வந்து வாட்டர் வாஷ் ஆமா, அதுவாது வந்துட்டு போச்சு. ஒரு 2 அதுவாது வந்து 2 மாசம் இருந்துட்டு போச்சு. வாட்டர் வாஷ்க்கு மெஷின் வாங்கினா 2 மாசத்துக்கு வராம நம்ம இஎம்ஐ கட்டுறோம். சரி வா, எங்கேயாவது போய் பேல்பூரி சாப்பிட்டு வருவோம். வா, எனக்கு பேல்பூரி வேணுமா? பேல்பூரி டிடிஎஃப் ஆக்சுவலி நம்ம ஆன்லைன் பொருள் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 31ஆம் தேதி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பொருள் ஆர்டர் பண்ணோம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அமேசான் பே லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 6,051 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6,050 ரூபா
0.32 எடுத்துட்டாங்க. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய்க்கு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 17 பொருள் பக்கம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் ஒரு பொருளுமே வரல. பட் முதல் மாசத்தோட இஎம்ஐ நான் கட்டிட்டேன். ஸோ மற்ற டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. எப்போ ப்ராப்ளம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நாங்கள் வெளியெல்லாம் வந்து இந்த யானையெல்லாம் ஜெயிச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஒண்டர்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஃபுல்லாக போய் விளையாண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் 11,407 ரூபாய் பக்கம் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த காசை வச்சு தான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஓட்டணும். வாங்கின பொருளுக்கு இஎம்ஐ கட்டுறது அப்படிங்கிறது வேற. இன்னும் கைக்கே பொருள் வரல, ஆனால் முதல் மாதம் இஎம்ஐ போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பொருள் வருமா வரலையான்னு கூட நமக்கு தெரியாது. நான் போன வாட்டியே சொல்லியிருந்தாங்க, ஒன்றும் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுங்க, இல்லை ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு திரும்பி வந்துருங்க. அதுவே நமக்கு தெரியாதப்போ இதில் எங்கேன்னு போய் இந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ கட்டுறதுங்க. அதே மாதிரி இது அரைவிங் டுமாரோன்னு போட்டிருக்கு. இதுவுமே வரப்போகிறது கிடையாது. இது வந்து அரைவிங் பை வெனஸ்டேன்னு போட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரைவிங் டுமாரோ. இதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் அன்டெலிவரபிளே தான் இருக்கு. ஓகேவா? யுவர் டெலிவரி இஸ் ரன்னிங் லேட்டுன்னே வந்துருச்சு. இதில் அது என்னப்பா ரன்னிங் லேட்டு? இருங்க போய் பார்ப்போம் உள்ள. We are sorry for additional delay. Your package is still on the way, but if you prefer not to wait, you can request a refund-னே அவனே போட்டான். ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, நாங்களே ரீஃபண்ட் பண்ணிட்டோமா? அதுக்கெல்லாம் சூப்பர் தான் அமேசானுக்கு. இது அமேசான் மேல தப்பு இல்லை, அக்ஸிகோ மேலேயும் தப்புன்னு சொல்ல தெரியல. எனக்கு யார் மேல தப்பு சொல்றதுனே தெரியல. லாஜிஸ்டிக்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க மேலதான் தப்புங்கிறியா? சரி, அப்படி பார்த்துக்கிட்டா இவங்க அதை கண்டுபிடிச்சி இப்போ எங்கிட்ட இருந்து இஎம்ஐ வாங்கியிருக்க கூடாதுல்ல. கால் மீ அப்படின்னு சொல்லி போடுவோம். லைவ் சேட்னு போடுவோமா? கம்முன்னு லைவ் சேட் வித் கஸ்டமர் சர்வீஸ். இது ஒரு பிரச்சனைங்க. அன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சி உள்ள போனேனே தெரியல. இதே கேன் ஐ கான்டாக்ட். ஸோ அவ்வளோதாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. அது வந்து காலுமே வந்துருச்சு. சார், இந்த மாதிரி 35,000 ரூபாய்க்கு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். Are you comfortable in English or Hindi? தமிழ். Tamil only. தமிழ் only. Comfortable in English or Hindi? I am comfortable in English, but you will not comfortable in my English. That only problem. Okay, can you please tell me the issue so I will help you with this? Yes. What happened means I ordered almost 17 products for 35,000 rupees, and I paid with Amazon Pay later. So what happened means I didn't receive one product itself. The order is not coming to my home. Coming or not is not confirmed. Are you comfortable in Tamil, right? I will connect. I'm trying to connect with Tamil person. Please go on. ஓகே சார், இதைதான் நானும் சொன்னேன். ஒருவேளை நம்ம இங்கிலீஷை டெவலப் பண்ணி ஆகணும் போலடா. ஸ்வீட்டு, இங்கிலீஷை டெவலப் பண்ணுமா? ஸ்வீட்டில் இந்த இங்கிலீஷே நல்லா இருக்கா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். மேம், இப்போ என்ன ப்ராப்ளம்னா 35,000 ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 ப்ராடக்ட் பக்கம் ஆர்டர் பண்ணேங்க மேம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். சொல்லுங்க மேம். நான் எல்லா ப்ராடக்ட்டோட டீடைல்ஸுமே செக் பண்ணிட்டேன். மார்ச் 31 அப்புறம் ஏப்ரல் 1 தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கீங்க. பட் ப்ராடக்ட் உங்களுக்கு அந்த வேல தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி டெலிவரி ஆக வேண்டியது. ஸோ நான் ப்ராடக்ட்காக ஏர்டெல்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். பட் இந்த இஎம்ஐ எடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த இஎம்ஐ எடுத்ததுக்காக நான் கண்டக்ட் டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களோட மெயில்ல ஷேர் பண்றேன். ப்ராடக்ட்டே டெலிவரி ஆகாதப்போ அமௌண்ட் அந்த மாதிரி எடுத்ததுக்காக அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க சார். ஓகே, இது ஆக்சிகோவோட நம்பருங்களா? மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசணுங்களா? ஆமாங்க சார். ஆக்சுவலா நமக்கு ப்ராடக்ட் வராமலே இஎம்ஐ எடுத்திருக்காங்க இல்லைங்களா, இஎம்ஐ எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள தான் சார் நம்ம கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க மேம், அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல? கண்டிப்பா சார். அமௌண்ட் பேமெண்ட் இஷ்யூல அவங்க தான் சார் பார்த்துப்பாங்க. நமக்கு இப்போ வந்து ப்ராடக்ட் கேன்சல் ஆயிட்டா கூட நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மந்த் காசை எடுத்துட்டனால நம்ம அவங்க கிட்ட தான் சார் ஹெல்ப் கேட்கற மாதிரி இருக்கும். டிடிஎஃப், இது ஒரு பெரிய தலைவலியா போயிட்டு இருக்குங்க. நான் ஆசைப்பட்டதே வேற, இந்த வீடியோவே டோட்டலா வேற, இது மாறுறதே வேற. ஸோ இன்னும் யாரையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் தப்பா சொல்லலைங்க. வீடியோட எண்டிங்ல என்ன ஏதுன்னு சொல்லி, ஏன்னா இந்த வீடியோட இன்ட்ரோவே எனக்கு தெரிஞ்சு மாத்தணும். வீடியோட எண்டிங்ல இது என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நானே இது கொஞ்சம் புரியாம தான் போயிட்டு இருக்கேன். பாலிசி படி வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அவங்க இஎம்ஐயே சார்ஜ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டே வரல, ஆனால் இஎம்ஐ முதல் மாசத்தோட இஎம்ஐ நம்ம கட்டியாச்சு. அதுவும் 5 நாள்ல இஎம்ஐ முதல் இஎம்ஐ பே பண்ணணுமா? இல்லைன்னா அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. என்ன ஆனாலும் 5ஆம் தேதியில நம்ம பே பண்ணிடணும். 4ஆம் தேதி பொருள் ஆர்டர் பண்ணாலும் 5ஆம் தேதி நம்ம பொருளுக்கு காசு கட்டிடணும் போல. முதல் மாசம் இஎம்ஐ 6ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அடுத்த மாசம் 5ஆம் தேதி நம்ம இஎம்ஐ கட்டியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஸோ வந்து அது வந்து ஆக்சிகோவோட பாலிசி. பட் உண்மையான கணக்குப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா
பொருள் என்ன ஆனாலும் பொருள் வந்ததுக்கப்புறம் தான் இஎம்ஐ பே பண்ணணும், அதுதான் ரூல்ஸ். அதுக்கப்புறம் அமேசான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிகோ கிட்ட தான் நீங்கள் கால் பண்ணணும். இந்த மாதிரி பேமெண்ட் டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிகோக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன். அவங்க இருந்துட்டு இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் கேட்ட உடனே அவன் டீட்டெயிலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வெறும் டீட்டெயிலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது கால் பண்ண சொல்லியிருந்தாங்க அமேசான்காரங்க. சரி கால் பண்ணலான்னு பார்த்தா காலே பண்ண முடியாது, நீங்கள் வாட்ஸ்அப் தான் பண்ணணும்ட்டாங்க. இந்த விஷயம் கூட ஏன் அமேசானுக்கு தெரியல. இப்போ நான் கால் பண்ணி அவங்க கிட்ட கண்டிப்பாக கொஸ்டின் பண்ண போகிறேன். அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து அமேசானை தான் காண்டாக்ட் பண்ணணும். த டியூ டேட் இஸ் ஆன் 55th அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 5ங்கிறது தான் அவங்க தெரியாமல் 55th மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் தப்பு கிடையாது. நம்மளே தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறோம், அவங்க தப்பான ஒரு நம்பர் போடுறது தப்பு கிடையாது. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தெரியாமல் வர்றது தான், அது தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 30 இல்லை 31ஆம் தேதி வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன ஆனாலும் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இஎம்ஐ டிடெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டே ரிசீவ் பண்ணல, ஆனால் நாங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஆஸ் ப்ரீவியஸ்லி மென்ஷன்டு we do not address these issues, please reach out the Amazon. அதாவது நான் என்ன சொன்னேன்னாங்க, இந்த மாதிரி பாலிசி படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொருள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ சார்ஜ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் எனக்கு பொருளே வரல, நீங்கள் பாட்டுக்கு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த டிரான்சாக்ஷனை ஹோல்ட் பண்ணி வைங்க, அப்படி இல்லைன்னா என்னோட இஎம்ஐ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் அமேசான் கூட பேசி, என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியாது, நீங்கள் அமேசான் கிட்ட பேசி எனக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி இது வந்து அமேசான் கிட்ட கூட ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம்ல. ஸோ அதனால சரி அமேசானுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அமேசானுக்கு கால் பண்ண போகிறோம். இது அமேசான்லேயும் பில்லிங் வயலேஷனில் வரும். ஹலோ சார், என்னென்னா இப்போது 1ஆம் தேதி பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பொருள். 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 31ஆம் தேதி பொருள் ஆர்டர் பண்ணியிருந்திருக்கோம். 5 நாள் 4 நாள் பக்கம் ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு பொருள் வந்து சேரலை. இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் வந்துடும் அந்த தேதியில் வந்துடும் சொல்லி டேட்டு மட்டும்தான் அப்டேட் ஆகுதே தவிர பொருள் வர மாட்டேங்குதுங்க. என்னை வந்து அமேசானை காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க. இது அமேசான் மேலே தான் மிஸ்டேக்கு, அமேசான் தான் இதை கிளியர் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எனக்கு இந்த ப்ராப்ளமை நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணி தரல அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பில்லிங் வயலேஷன். ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீச்சே ஆகல, சக்சஸ்ஃபுல்லா என் ப்ராடக்ட் என்கிட்ட வந்து சேரல. ஆனா அதுக்கு முன்னாடியே இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சிகோக்கு கால் பண்ணி சொல்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் நீங்க அர்ஜென்ட்டா எனக்கு இதை கிளியர் பண்ணி தரல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ட்விட்டர் கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி ஹெல்ப்லைன், அந்த கன்சியூமர் கான்டாக்ட், அதுக்கப்புறம் இதுவே நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோவாக தான் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேங்க. எங்க சைடு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு ப்ராடக்ட் பார்த்தா நமக்கு வந்து செக் பண்ணி காட்டும்போது பார்த்தா நமக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்க. செக் பண்ணால டேமேஜ்னால தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆகலை. அந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணது உங்களுக்கு வென்ஸ்டே இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வென்ஸ்டே இஷ்யூ ஆகும். மீதி எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆன்சர் கேட்டாங்க. சார் அப்படி பார்த்துக்கிட்டா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் என் இஎம்ஐயும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி எடுத்துருக்கிற அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் 17 ப்ராடக்ட்டில் 16 ப்ராடக்ட்டும் கேன்சல் ஆகுதுங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வருதுங்க, அப்படி தானே? ஓகே, அப்போ அந்த ஒரு மீதி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுங்க. சரிங்க. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸே 4000 ரூபாய் 4500 ரூபாய் தான் அந்த வாட்டர் வாஷோட ப்ராடக்ட். ஆனால் என்னோட இஎம்ஐ மட்டுமே 6000 சம்திங் நான் பே பண்ணியிருந்திருக்கேன். மீதி 1500 ரூபாய் எனக்கு ரீஃபண்ட் ஆகுங்களா? சரிங்க. மீதி எல்லா அமௌண்ட்டுமே கேன்சல் ஆகிடுங்க. இது எனக்கு இந்த ப்ராப்ளமை நீங்கள் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வருதோ அப்போ நான் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறேன். பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேங்க. அமேசானை ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் ரெகுலராக வந்து பண்ண லட்சக்கணக்கான பொருள் வந்து பண்ண அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு அமேசான் பர்சனலாகவே எப்போது நான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணேன்னா வைங்களேன், அதே தான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். அமேசான் யூஸ் பண்ணிட்டேன்னா அதே தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணிட்டேன்னா அதே தான் யூஸ் பண்ணுவேன். வேற ஆப்புக்கு போகிறது கிடையாதுங்க. நம்ம அது ட்ரஸ்ட் வர்த்தி, நான் ஒரு லாயலான கஸ்டமர்னு சொல்லலாம். அந்த மாதிரி லாயலான கஸ்டமர் நான் அமேசானுக்கு. பட் ஈவன் இந்த கேரக்டர் நான் மாற்றிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் ஆகிட்டு அதுலேயே நான் மூழ்கிடுறேன். வேற ஒரு விஷயத்தை வந்து பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. நான் கண்டிப்பாக அதை பண்ணணும். ஸோ வந்து ஆன்லைனில் பொருளை ஆர்டர் பண்ணுறோம், அந்த பொருளுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம், அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேப்சர் பண்ணுறோம். அப்படியே ஜேர்னி டே 1
ஒரு பொருள் வந்துருச்சு, அதை வந்து பண்ண உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். டே 2 இன்னொரு பொருள் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வீடியோவா, அன்பாக்சிங் வீடியோவா, ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவா பண்ணலான்னு பிளான் பண்ணுதுங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாமா, அமேசான் பே லேட்டர்லேருந்து பே பண்ணாமா, பொருள் வரல ரொம்ப லேட் ஆகிட்டே போச்சுங்களா, இப்போ ஒரு நாளைக்கு வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் கேன்சல் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பொருள் வரும்னு சொன்னாங்களா. இதுக்கு நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஓயாமல் பேசிட்டு இருக்கீங்க மணி கணக்கில். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் வராதுன்னு சொல்லிட்டானுங்க. சரி காசு எப்படா வரும்னு அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா டே 31 நினைக்கிறேன், மார்ச் 31 ஆர்டர் பண்ணீங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ங்க. இந்த 31 நாள் ஆயிடுச்சுங்க. இன்னும் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் 25வது நாள் அன்னைக்கு எல்லா காசும் வந்துருச்சு. அமேசான் பே லெட்டருக்கு நான் எக்ஸ்ட்ராவா காசு கட்டணும்னு சொல்லி வந்துருந்துச்சு. என்னடா இது, அமேசான் பே லெட்டருக்கு நான் காசு கட்டணும்னு வருதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஃபோன் பேசுகிறேன். நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா சொன்னதையே இத்தனை நேரம்ங்க சொல்லுவாங்க, சொன்னதையோ திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அமேசான் பே லெட்டருங்கிறது அமேசானோடது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேமெண்ட் கொடுக்குறது வந்து ஆக்சிகோன்னு ஒரு கம்பெனி. அமேசான்காரன் ஆக்சிகோ கண்டக்ட் பண்ண சொல்கிறான், ஆக்சிகோக்காரன் அமேசானை கண்டக்ட் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் ஆச்சா வாசா அப்படின்னா அதுதாங்க இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அமேசான் பே லெட்டரில் மறுபடியும் வந்து பார்த்தா கிரெடிட் 40,000 வந்துருச்சு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, முதல் மாதம் இஎம்ஐ எடுத்தானுங்க பார்த்தீங்களா, அந்த முதல் மாதம் இஎம்ஐ காசு இன்னும் திரும்பி வரல. அது என் அக்கௌண்ட்டுக்கும் வரல, வேற எங்கேயும் வரல. அவனுங்கிட்ட கேட்டால் வருங்கிறானுங்க. எப்போ வரும்? 30 நாள் ஆச்சு. இந்நேரத்துக்கு அவனுங்களே ப்ராப்ளம் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் ப்ராப்ளம். அண்ட் டிடிஎஃப் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஸோ அமேசானில் எனக்கு தான் இப்படி நடந்துருச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஆனது இந்த லொக்கேஷன்னாலன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனில் அவர் கேன்சல் பண்ணதுனாலேயோ இல்லை எதனாலேயோ அப்படி கேன்சல் மொத்தமாக இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி எம்எல் கேஸ் கொடுத்துட்றாங்க, காசை மட்டும் திருப்பி கொடுத்துடுங்க. நன்றி மீண்டும் சொல்லிக்கிறேன். அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க, பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் லெவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா எவ்வளோ நேரம் ஆகும், எங்கே கிடைக்கும், எவ்வளோ கடை ஏறி இறங்கணும், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஒரு 2-3 நாள் வந்துடும். ஸோ அமேசானு என் காசை திருப்பி கொடு. மக்களே, இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் அமேசான் கஸ்டமர் கேர்னு சர்ச் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்புக்குள்ள அந்த கஸ்டமர் கேரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சாமி ஒரு வழி ஆயிட்டேன். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் வச்சுக்கோங்க, சும்மா எல்லாம் கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக தேவைப்படுற கஸ்டமருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க முடியல. ஓகே டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோ இது என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டுக்கோங்க. வேகமாக போல சேஃபாக நம்ம ஹெல்மெட் போட இருக்கிறீங்க. பை டீடைல் லவ்விக்கும் சிலர்ஸ் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க. சீக்கிரமா காசு வருதா இல்லை கேஸ் வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கேஸுக்காரங்களே நாங்கள் தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்கள் தான்டா.